ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கிட்ஸுக்கான ஒரு டெலிஷியஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஸ்நாக்காவோ நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான 2 டேட்ஸு, ஒரு ஃபிக் எடுத்துக்கோங்க. அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ரவை, ஒரு கப் மில்க், ஒரு ஸ்பூன் கீ. ஸோ ஒரு பேன் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாலை ஊற்றிடுங்க. அது நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இதிலேயே போட்டு வேக வச்சுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ரவாவில் ஏதாவது செஞ்சு கொடுங்க. அதில் அயன் கண்டென்ட் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இப்போ பால் பொங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டேட்ஸும் அத்திப்பழத்தையும் இதிலே போட்டு வேக வச்சிடலாம். அப்பப்போ கரண்டி விட்டு நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அது கூடவே அந்த டேட்ஸையும் ஃபிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஈஸியாக குக் ஆகிடும். இது நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை வறுத்து ஆட் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எந்த ஒயிட் சுகரும் ஆட் பண்ணல. ஸோ நேச்சுரல் ஸ்வீட்னரான டேட்ஸு ஃபிக்கு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது. ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பொடி செஞ்சு போட்டிருக்கேன். ரவை அந்த பால்லே நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறம் நல்ல ட்ரையான மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கொஞ்சமாக அந்த பதத்தை கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆக்கிக்கோங்க. ஸோ நேரம் ஆக ஆக அதுவே கொஞ்சம் நல்லா கெட்டியாகிரும். ஸோ நம்மளோட எம்மியான டேஸ்டியான சூஜி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஹல்வா ரெடி.